Getting ready to step into your career era? Set yourself apart with Adobe Creative Cloud Pro for students. Hone your skills with apps like Photoshop, Illustrator, Premiere Pro, and more, powered with the latest in creative AI. Students save over 55%, so you can build a portfolio you're proud of. Launch your future with Adobe Creative Cloud Pro for students. Visit adobe.com/students to learn more. ராகவல், இது மர்ம தேசம். ஒருத்தவங்க அப்பா இறந்து போயிட்டாரு. ஓகே, அவரு என்ன காரணத்தினால இறந்து போனாரு? ஏதாவது சீக்கா? அவங்க அப்பா சீக்கு சும்மா தான் போனாரு. கடைசியா வந்து வாய் கட்டிச்சு, அவரால் பேச முடியல, ஒன்னும் செய்ய முடியல சொல்லி அனுப்பி விட்டாங்க. ஆனா அவர் நடந்து வந்தாரு, பேச முடியாது. மச்சான் சுடா பீசு மாதிரி ஆயிட்டாரு, பேச முடியாது, நடந்து தான் வந்தாரு. அது என்ன ஆச்சுன்னா அந்த நாடி துடுப்பு ஜீரோ, ஒண்ணுமே இல்ல. சரி, ரெண்டாவது வந்து அவரோட தங்கை, அவங்க வந்து வாய் பேச முடியாம இறந்து போனாங்க சொன்னீங்களே. ஆமா, அவங்க எப்படி இருந்தாங்க? அவங்க இடையில வந்து நல்லா தான் இருந்தாங்க. அவங்க எப்படி நாங்க நம்புறீங்க இல்லையோ, அந்த எப்படி இறந்து போவாங்கன்னா 12ஆம் மாசம் இறந்து போவாங்க. வருஷம் அப்பா இருந்ததும் 12ஆம் மாசம், அவங்க தங்கச்சி இறந்து போனோம் 12ஆம் மாசம், இவங்க பண்ணாங்க. ஆனா ஒரு 10ஆம் மாசம் சிம்டம்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடும். ஓகே, அவங்க தங்கச்சி சீக்கா இருந்தாங்க. சீக்கா வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டி போனாங்க, ஜிஹெச்சுக்கு வந்தாங்க. அப்ப திடீர்னு பேச்சு நின்றுச்சு, ஊமையா ஆனாங்க, அப்படியே புடா மாதிரி ஆனாங்க. கல்யாணம் பண்ணி நம்பருக்கு அந்த பிள்ளைக்கு இப்ப 16 வயசு. ஆனா அவங்க இல்ல, அவங்க இறந்துட்டாங்க. அவங்க அம்மா பக்கிறப்ப கூட, அவங்க பிள்ளைய பக்கிறப்ப கூட அவங்க பேச முடியாது. அப்ப வாயெல்லாம் கட்டிடுச்சு. பிள்ளை வந்து இறந்தாங்க அவங்க. இந்த பிரச்சனை வரும்போதுலாம் அவங்களுக்கு வந்து அவங்க இன்னும் கர்ப்பமா இருக்காங்களா, இல்ல அப்பதான் அங்க கிவ் பர்த் பண்ணாங்களா? கல்யாணம் பண்ணி ஏன்னா அவங்க அப்பா இறந்து போய் மறு மாசம் ஒரு 4ஆம் மாசம் கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. அப்ப மாசம் ஆயிட்டாங்க. அப்புறம் அதோட பிள்ளை பத்து அப்படியே வாய் கட்டி பேச முடியாம ஆகி அப்படியே இறந்துட்டாங்க அவங்களும். ஆனா இது உண்மையா நடந்த அவங்களுக்கு அப்புறம் ஒண்ணு தங்கச்சி இருந்தாங்க, அவங்களும் அப்படிதான் இருந்தாங்க. அவங்க எப்படி இருந்தாங்க? அவங்க இறந்து போறப்ப அவங்களுக்கு 30,000 இருக்கும் நினைக்கிறேன் அவங்களுக்கு. அப்ப அவங்க வந்து ஹாஸ்டல் பூந்தாங்க, கை வலின்னு. இவங்களும் அக்கு பஞ்சு என்னமோ கூட்டிட்டு போனாங்க. எங்க அப்பா சித்தவ, ஏன்னா அப்பா இல்ல எனக்கு பிள்ளைன்னு சொல்லிட்டு அக்கு பஞ்சு எல்லாம் கூட்டிட்டு போனாங்க. சோ எல்லாம் செஞ்சோம், நல்லாவே ஆகல. சோ கடைசியா இவங்க நோ சாய்ஸ், அந்த பிள்ளை கை தூக்க முடியாம போச்சு. கை தூக்க முடியாம போயிடுச்சு. சோ அப்பதான் வந்து ஜிஹெச்ல அட்மிட் பண்ணாங்க, பிள்ளைங்க ஜிஹெச்ல. சோ அட்மிட் பண்றப்ப சொல்றாங்க உடம்புல ரத்தமே இல்ல. திரும்பி ஏத்துவாங்க, ஒரு 2 நாள் ரத்தமே இருக்காது. அவங்க அக்காக்கு ஏற்பட்ட மாதிரியே அதே மாதிரி. ஆனா அந்த சிம்டம் வந்து 10ஆம் மாசம் ஸ்டார்ட் பண்ணோம், ஒரு மாசம் இருக்கும், 12ஆம் மாசம் இறந்துரும். நீங்க நம்புறீங்க இல்லையோ, அந்த ஒரு ஓம கேட்கறாரு, நீங்க எங்க தங்கி இருக்குன்னு கேட்டாரு. அந்த பையன் நம்மள பூந்துச்சுல, அவங்க மாவன் நம்மள ஒரே ஆம்பளுக்குல. அது என்னவா சொன்னிச்சுங்க, நாங்க எல்லாம் ஓட்டு மேலதான் இருக்கோம். அந்த வீட்டோட இவங்களுக்கு அந்த வீடு வித்துட்டாங்க. ஆக்சுவலி அவங்க வீட்டுல ஒரு பெரிய ஊஞ்சல் இருக்கும். நீங்க பாத்துருக்கீங்க, 2 ஊஞ்சல் இருக்கும். பழைய காலத்துல வச்சிருப்பாங்க, 2 சைடு உட்கார்றது, 2 சைடு உட்கார ஊஞ்சல் இருக்கும்ல. அப்ப அவன் உடம்புல வந்திருக்கு, அவன் உடம்புல பூந்துருச்சு. நீங்க நம்புறீங்க, அந்த ஊஞ்சல் காத்துல ஒண்ணும் இல்ல. அது எவ்வளவு ஹெவின்னு உங்களுக்கே தெரியும். அந்த காலத்து ஊஞ்சல் அது சொந்தமா ஆடுச்சு. சரி, அவர் பொசஸ் ஆகணும். எனக்கு அந்த ஆவி உள்ளுக்கு பூந்துருச்சுன்னா என்னதான் செய்வாரு, என்னதான் சொல்லுவாரு? சீலாட் எடுப்பாரு, அப்புறம் கொஞ்சம் சேர்ந்து சுருட்டு அடிப்பாரு, அப்புறம் கொஞ்சம் சேர்ந்து பொம்பளை மாதிரி பேசுவாரு. கேட்டா அங்கேன்னு வந்தேன், இங்கேன்னு வந்தேன். அது எங்ககிட்ட நேரம் சொல்லிருச்சு, நீங்க என்ன செஞ்சாலும் உங்களால ஒண்ணும் செய்ய முடியாது, நான் உயிர் எடுத்து நானே போயிருவேன் அப்படின்னு. ஏன்னா நீங்க நானும் ஜஞ்சன் வச்சது அப்படின்னு சொல்லிருச்சு. ஆனா என்ன செஞ்சா எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. ஸோ அந்த மகன் கிட்ட வந்து பொசஸ் ஆகாத நேரத்தில் உட்காந்து இதை பற்றி கேட்டிருக்காங்களா யாராச்சும், என்ன பண்ணேன், ஏன் இப்படின்ட்டுன்னு? அவரு நீங்க நம்புறீங்க, அந்த பையன் வந்து நல்ல பையன். அவர் வந்து வெகுலி. அவர் நான் கேட்கறப்ப உங்களுக்கு எப்படி நான் இந்த மாதிரி வந்துச்சு, எனக்கே தெரியல எப்படி வந்துச்சு. ஆனா நீ ரொம்ப நேரம் பேசியா திரும்பி பூந்துரும் உடம்புல. ஆனா நம்ம போய் கேட்டது இவரு, அவங்க அப்பா இவரும். அவங்க அப்பா தான் முத பெண்ணா பண்ணுச்சு. சரி, அந்த ஆவி என்ன சொன்னிச்சு, சவால் விட்டுச்சுல, நான் 4 உயிரை எடுத்துட்டு போவேன் அப்படின்ட்டுன்னு. அதுவும் எடுத்துருச்சா? 3 பேருன்னு சொன்னீங்க, இன்னும் 4வது? அவங்க பாட்டி ஒரு ஆளு. பாட்டிக்கு என்ன ஆனிச்சு? பாட்டி சீக்கிரப்படுத்தா இருந்தாங்க, அதே மாதிரி தான் அடிச்சு 4 உயிரும். அது அக்டோபர் மாசத்துல தான், அதே அக்டோபர் டிசம்பர் முடிஞ்சிடும். அவங்க பாட்டி இருந்தாங்க. பாட்டி எப்படி? ஆனா இது வந்து பாட்டி அது சீக்கிரப்பட்டா 10ஆம் மாசம் 12ஆம் மாசம் இறந்துட்டாங்க. என்ன சீக்கு? அவங்க வந்து ஆக்சுவலி அட்மிட் பண்ணாங்க, என்ன சீக்குன்னு ஊசூஸ் பிரச்சனைனாங்க. ஆனா அவங்க ஊசூஸ் பிரச்சனை ஒண்ணுமே இல்ல. கடைசி அவங்களுக்கும் ரத்தம் குறைஞ்சிச்சு, எல்லாத்துக்கும் ரத்தம் குறைஞ்சிச்சு. இந்த 4 பேரும் இறந்தாங்களே, பாலிங் ஊர்ஸ் வந்து அவங்க கடிச்சு தந்துச்சுல, அதுதான் ரொம்ப குறைஞ்சிச்சு. ஏன்னா இவங்க அக்கு பஞ்செல்லாம் கூட்டிட்டு போனாங்க, கை வலின்னு. அந்த பிள்ளை கடிச்சு அழுது இன்னமும் ஞாபகம் இருக்கு, என்னை எப்படியாவது காப்பாத்திடுங்க அப்படின்னு. சாரிங்க, ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுவோமே என்னதான் நடந்துச்சுன்னு.